ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டில் பூனையும் எலியும் வாழ்ந்து வந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. பூனை எலிக்கிட்ட சொல்லிச்சு, நான் உன்னை எந்த காலத்துலேயும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஒருவருக்கொருவர் ஆபத்து காலத்தில் உதவிக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஒரு நாள் பூனையை காணோம். எலி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே வந்துச்சு. பூனையை காணோம். எலி தான் வலைக்கு வந்தோடனே எலியோட குழந்தை தாய் எலிக்கிட்ட கேட்டுச்சு, எங்கம்மா பூனை மாமாவை காணோம் அப்படின்னு. அதுக்கு தாய் எலி, காலையிலேருந்து நானும் அவனை தான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் பூனை மாமாவை எங்கேயுமே காணோம் அப்படின்னு ரொம்ப கவலையோடு சொல்லிச்சு. உடனே குழந்தை எலி, வாமா நாம் ரெண்டு பேரும் பூனை மாமாவை தேடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் தேடி போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல பூனை வேடனோட வலையில மாட்டி இருந்துச்சு. எலியை பார்த்த உடனே பூனை, வாமா சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துச்சு. எலியும் ஓடி வந்து வலையை கடிக்க ஆரம்பிச்சது. பூனை எலிக்கிட்ட, நான் காலையில வேடன் விரிச்சிருந்த இந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டேன், காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கடிச்சு வலையை கிழிச்சு எடு அப்படின்னு சொல்லுச்சு. குழந்தை எலி உடனே அம்மா எலிக்கிட்ட, நானும் கடிக்க வரேன் அப்படின்னு கேட்டுச்சு. நீ பேசாம இரு, அந்த பக்கம் நில்லு அப்படின்னு அம்மா எலி கத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வலையை கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பூனை எலிக்கிட்ட, சீக்கிரமா கடிச்சு என்னைய தப்பிக்க வை அப்படின்னு சொல்லுச்சு. எலியும் சரின்னு மெதுவா கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தூரத்துல வேடன் வரதை பார்த்த எலி ஒரே கடியில வலையை கிழிச்சு பூனையை காப்பாத்துச்சு. உடனே பூனை அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. எலி தான் குழந்தைய தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொந்துக்குள்ள போய் மறைஞ்சிக்குச்சு. அப்போ குட்டி எலி அம்மா எலி கிட்ட கேட்டுச்சு, ஏம்மா நீ நினைச்சிருந்தா அந்த வலைய ஒரே கிழியில கிழிச்சிருக்கலாம், ஆனா நீ ஏன் இவ்வளோ லேட் பண்ண அப்படின்னு குட்டி எலி அம்மா எலிக்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அம்மா எலி சொல்லிச்சு, பாப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் என்னதான் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கானே தவிர ஒன்றை சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை. அவன் வேற காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம ரொம்ப பசியோடு இருந்திருக்கான். அப்போ அவன் வெளியே வந்தோன்னே ஒன்றை தான் சாப்பிட்ருப்பான், அதனால தான் நான் இவ்வளோ மெதுவாக வலையை கிழிச்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நட்பில் கூட எச்சரிக்கை ரொம்ப அவசியம். நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் முழுக்க முழுக்க கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டாதான் நம்மையும் நம்மோட அன்பானவர்களையும் காப்பாற்ற முடியும். சிம்பிளாக சொன்னால், நண்பனாக இருந்தாலும் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி யோசித்து நடக்கணும். இது இன்னைக்கான ஸ்டோரி. உங்களை இன்னொரு ஸ்டோரியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அகத்தினரம். நன்றி.